ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் +30 குவீன்ஸ். இன்னைக்கு ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சில கிரிஞ்ச் வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தன்னைத்தானே நம்மள ஆதிபராசக்தி, நான் தான் கடவுளின் மறுஉருவம், நான் தான் அந்த தெய்வத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க தான். வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த மூட பழக்க வழக்கங்கள்ல தான் சிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா விட மாட்டேன். கேட்டீங்களா? அவங்களே இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க, இந்த மூட பழக்க வழக்கங்கள்ல தான் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சில பேரு இந்த மாதிரி தன்னைத்தானே அம்மான்னு சொல்லிக்கிட்டு, நான் தான் கடவுள், நான் தான் உங்களுக்கு சக்தி அருளியிருக்கேன், நான் தான் கடவுளின் மறு உருவம்னு சொல்லிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதெல்லாம் போய் அம்மா அவங்களே நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தாமா தெய்வத்தாயே நாங்களும் சொல்றோம். இந்த மாதிரி மூட பழக்க வழக்கத்தெல்லாம் நம்பி ஒரு சில பேர் உங்களை நம்பி வராங்க. அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இன்னமும் எல்லாம் நம்பிட்டு தாங்க இருக்கு. ஆமா, இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம் தானே? யாரு அவங்க? வாங்க யாருன்னு அவங்கள பார்ப்போம். தாங்கிக்க முடியாத விஷயம். யோசிச்சு பாரு, அந்த நிலைமையில கூட்டிட்டு போறேன் அத்தனை தடவை சொல்லி ஏமாத்திட்டாங்க. சரிடி கண்ணா, நான் சொல்றது கேளு. கூட்டிட்டு போறதுனால தான நீ அவரோட போனா. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்க. பாத்தீங்களா யாருன்னு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மையில வந்தாங்க. இவங்களோட பொண்ணு, எங்க அம்மா இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களோட போயிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்கத்துல எல்லாம் இருக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதான் இந்த அம்மா தான் இந்த அம்மா. அதாவது ஒழுக்கனா என்னன்னே தெரியாத இந்த அம்மா, இவங்க தான் கடவுளாம். இவங்களை நம்பி ஒரு கூட்டம். ஒருத்தர் இப்ப பேசுவார் பாருங்க, அவரை பார்த்தாலே தெரியுது குடிபோதையில இருந்து பேசுறாருன்னு சொல்லிட்டுன்னு. அந்த அம்மா திருமணத்தை நீங்க வெளியாட்டு விமர்சனமா பாக்குறீங்க. அது கிடையாது. எங்க அம்மா திருமணத்துக்காக பாதுகாப்புக்காக ஆட்சி வழங்கி பல பேர் பக்தர்களுக்கு ஆட்சி வழங்குறாங்க, ஆட்சி வழங்கினாங்க. நான் அவங்களை ரொம்ப ஏன்னா தனியா இந்த சொசைட்டில எந்த பெண்ணும் தனியா கணவனை எழுந்தோ குடும்பத்தை எழுந்தோ பிள்ளைங்களை காத்துற பெண்ணு யாருமே கிடையாது. சோ இந்த அம்மா முதல் புருஷனை விட்டுட்டு ரெண்டாவது புருஷனை போட்டு தள்ளாங்களா என்னன்னு தெரியல, போட்டு தள்ளிட்டு மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களோட பாதுகாப்புக்காக தான். ஏன்னா தனியா இந்த உலகத்துல அவங்களால சர்வை. ஓகே, இவருக்கும் ஆசி வழங்கினாங்களாம். ஸோ அவங்க கொடுத்த ஆசினாலதான் இவர் இப்ப செல்வ செழிப்போடையும் நீண்ட ஆயுளோடையும் இவ்வளவு ஆரோக்கியத்தோடையும் இருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட், என்னைய பத்தி அவதூற பிச்சிருவேன். கேட்டீங்களா? எவனாவது அம்மாவை பத்தி அவதூறா பேசினீங்கன்னா பிச்சிடுவாங்க, பிச்சு. அதே தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். கடவுள் பேர்ல எல்லா சித்து வேலையும் பண்ணிட்டு தான் கடவுள் சொன்னா பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே டைலாக் தான் உங்களுக்கு பிச்சிடுவோம், பிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம், தெய்வீக திருமணம்னு அறிவிக்கப்பட்டு இந்த திருமணம் நடந்தேறி இருக்கு. இதனை தொடர்ந்து வருங்காலத்துல அவங்கள திருமணம் நடந்தேறி இருக்கு. தொடர்ந்து வருங்காலத்துல அவங்கள சிவன் பார்வதின்னு சொல்லிப்பாங்களாம். கேட்டீங்களா மக்களே? இன்னமும் ஒரு கூட்டம், இது ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் போயிருக்காங்க. என்ன உண்மையில என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னமும் இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேடுகெட்ட ஜென்மங்கள்லாம் தன்னைத்தானே தெய்வம், நான் தான் ஆதி பராசக்தி மறு உருவம்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. என்ன